ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு கூரையில் வந்துட்டு ஒரு பெரிய ஓட்டை வந்து கண்டுபிடிச்சோம். அது என்னன்னு வந்துட்டு கொஞ்சம் நைட்டும் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய பெருச்சாளியை பார்த்தோம். இந்த பெருச்சாளி வந்துட்டு இங்கே அமெரிக்காவில் பாசம்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் வந்துட்டு OPOSSUM. இதை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு ஹேண்டிமேனை கூப்பிட்டோம். அவங்க வந்துட்டு அதை வீட்டில் ஆட்டிக்கில் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு ரூஃபில் ஓட்டை போட்டு அது வந்துட்டு வெளியே வந்து இப்போ எடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பாசம் அவர் பெரிய பெருச்சாளி அப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த பாசத்தை வந்துட்டு வெளியே எடுக்கும்போது 2 ஆங்கிளில் வீடியோ எடுத்தோம். இப்போ வந்து ஒரு ஆங்கிள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிளும் வரும் பாருங்கள். இதில் விஷயம் என்னென்னா, இந்த பாசத்தை வெளியே எடுத்தவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இந்த பாசம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தால் இந்த பாசம் நிறைய குட்டி போட்டிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்னா கண்டுபிடிச்சி எடுத்து போகிறதுக்கு வந்து இன்னும் நேரம் செலவு எல்லாம் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. இந்த பாசம் வந்துட்டு இங்கே ரீசெண்டாக பெரிய மழை பெஞ்சதுனால உள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ வந்துட்டு அது வந்து குட்டி போடுறதுக்கு வந்துட்டு இந்த இடத்த வீட்டு யூஸ் பண்ண போகுதுன்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து வெளியே விட்டுடணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தோம் இந்த ஹேண்டிமேன் கிட்ட. கேட்ட மாதிரி வந்துட்டு ஓகே இது வந்துட்டு வெளியே விட்டுருந்தோம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ வீடியோவும் வந்துட்டு எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டு கிட்ட போயிட்டு அந்த பாசத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீடியோ எண்டில் இந்த பாசத்தை வந்துட்டு கேமரா எட்ஜில் வந்துட்டு பார்க்க முடியுது. நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு வந்துட்டு பாருங்கள்.